பயம் எப்பொழுதும் நம்மை தாக்குறதுக்காக ஒரு பெரிய ஆயுதத்தை யூஸ் பண்ணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம். இன்னும் வாழ்க்கையில நடக்கும் நீ நம்புறியா? இவ்ளோ டைம் ஆயிடுச்சே! இதுவரைக்குமே கடவுள் செய்யல. இதுக்கப்புறம் செய்வாரு நீ நம்புறியான்ட்டு ஒரு பயத்த இந்த டைம வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. 45 வயசு ஆச்சு, 50 வயசு ஆச்சு. இதுக்கு மேல உன் லைஃப் என்ன இருக்கு? ஏதாவது ஒரு இடத்துல கம்பெனில வாழ்ந்துட்டு சிம்பிளா வாழ்ந்துட்டு போ. இதுக்கு மேல நீ ரிஸ்க்லாம் எடுக்காதன்ற லெவலுக்கு இந்த காலத்தை வைத்து நம்முடைய மனச அப்படியே பயத்தோடே வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படி போல சொல்லும்பொழுது நம்ம மனசுல ஆமாப்பா நமக்குள்ள யாருமே இல்ல பொழுது நம்ம தனியா தான் இருக்கிறோம்னு சொல்லும்போது, அடுத்ததா இந்த பயம் இன்னொரு விஷயம் சொல்லும். ஆமாப்பா நீ தனியா தான் இருக்கிற. உன் கூட யாருமே இல்ல. நீ தனியா மாட்டிக்கிட்ட. உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லாதனால உன் வாழ்க்கை இதுக்கு மேல எதுவுமே நகராதுன்ற அளவுக்கு உங்கள பயம்புறுத்தி வைத்துக் கொண்டிருப்பாங்க. சிந்தையை எப்பொழுதும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. பயத்திற்கு உங்களுடைய எதிர்காலம் நன்றாக தெரியும். அடுத்த 2 வருஷத்துல உங்களோட லைஃப் வேற லெவல்ல மாறப்போகுதுன்னு அவனுக்கு முன்னாடியே தெரியும். அதனால பயம்புறுத்தி உங்களை தடை செய்கிறான். இது போதும். இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளிய வந்தால் போதுன்ற லெவலுக்கு உங்களை தடை செய்கிறான். பறவை இனங்களிலே விசேஷித்தமான ஒரு பறவைன்னா அது கழுகு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, அது எப்பொழுதும் மேலே பார்த்து தான் பறந்து கொண்டிருக்கும். மேலே தான் தங்கும். அனைத்து உயிரினங்களோடு சேரவே சேராது. எந்த விலங்கு கூட சேராது. ஏன்னா, அதோடைய எண்ணங்கள் முழுச கீழ பார்க்கும்போது எல்லாம் சின்ன சின்ன பொடுசு பொடுசா இருக்கும். அது பொறுத்தவரைக்குமே நம்ம இருக்கிறது தான் பெருசு. இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுன்ட்டு நல்லா அவங்கள சாதாரணமா தான் நினைத்துக் கொண்டு இருக்கும். அத்தகைய ஒரு கழுகு ஒரு இடத்துல விழுந்துருச்சு, அடிபட்டுருச்சு. அத்தகைய கழுகு ஒரு இடத்துல அடிபட்டு கீழ விழுது. ஒருத்தர் காப்பாத்தி அவங்க வீட்டுக்கு கொண்டு வராரு. கொண்டு வரும்போது அந்த சிறகால பறக்க முடியல. அந்த இடத்துல அடிபட்டதுனால, மருந்து வச்சு அந்த கழுகுக்கு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு போயிடுறாரு. அப்படி இருக்கும்போது அந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான கோழி இருக்கு, ஆடு இருக்கு. எல்லாம் வந்து அது கிண்டல் பண்ணுது. "நீ திமிரா எல்லாம் பறந்தீய, இப்போ உன்னால பறக்க முடியுமா? எங்கள விட 100 மீட்டர்லாம் பறப்பிய, எங்களெல்லாம் சாதாரணமா நெனச்சிய, இப்போ உங்களால பறக்க முடியுமா?" எல்லாம் கிண்டல் பண்ணுது. ஆனா இது அமைதியா இருக்கு. ஏன்னா சிறகு அடிபட்டதுனால அமைதியா எதுவுமே சொல்லல. அமைதியா இருக்கு. கொஞ்ச நேரத்தில ஒரு பெரிய மலைப்பாம்பு வருது. மலைப்பாம்ப பார்த்தோனே எல்லா உயிரினங்களும் பயப்படுது. எல்லாம் அடிச்சு புடிச்சு ஓடிட்டு இருக்கும் பொழுது, பயப்படாமல் நின்ன ஒரே ஒரு பறவைன்னு பார்த்தீங்கன்னா, அது கழுகு தான். மலைப்பாம்பு பயந்துருச்சு. இந்த கழுகுக்கு இவ்வளோ அடிபட்டு கூட இவ்வளோ தைரியமா இறங்குதுன்னு பார்த்துட்டு ஓடி போயிருச்சு. அப்பதான் மற்ற உயிரினங்கள்லாம் புரிஞ்சுக்கிச்சு. கழுகு பறக்கத்துனால அது பெரிய ஆளு கிடையாது. அது மனதனுடைய தைரியம் தான் அதை பெரிய ஆளா காட்டியிருக்கிறது புரிந்து கொண்டது. இப்போ உங்க வாழ்க்கைய யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு கடன் இருக்கலாம், அடிபட்டிருக்கலாம், முன்ன மாரி நீங்க பறக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் உங்கள் தைரியம் மட்டும் தான் இந்த பிரச்சனைய உங்கள காப்பாத்த முடியும். ஸோ உங்களோடு கடவுள் இருக்கிறார். உங்கள கைவிடவே மாட்டார். உங்களுக்கான திட்டங்கள் ஒவ்வொன்றும் சூப்பரா செய்து கொண்டிருக்கிறார். உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறப்போகிறது. நம்பிக்கையோடு இருங்க, தைரியமா இருங்க, சோர்ந்து போகாதீங்க.